பிரைஸ் தி லார்ட். யாரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை 2 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது யூதாவின் மனுஷர் அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். கீலேயாத் தேசத்து யாபேசின் மனுஷர் சவுலை அடக்கம் பண்ணினவர்கள் என்று அவர்கள் தாவீதுக்கு அறிவித்த போது, ஓகே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேசுகிற வார்த்தை, யூதாவின் மனுஷர் அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலேயே கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணிவிட்டார் இஸ்ரவேலுக்கு ராஜாவாய். ஆனால் இது அன்னைக்கு சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தை இந்த நாளில் நிறைவேறுகிறது. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் உடனே நடக்காது. அன்னைக்கே சாமுவேல் தீர்க்கதரிசி ராஜாவா தாவீது அபிஷேகம் பண்ணிட்டாரு, அப்புறம் எதுக்கு திரும்ப மறுபடியும் அபிஷேகம் பண்ணணும்? இல்ல, ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் உண்டாக்குகிறார். யூதா மனுஷர் எல்லா கண்களுக்கு மத்தியிலே தாவீது யூத ஜனங்களுக்கு மத்தியில் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்படுகிற ஒரு அனுபவம். எத்தனையோ வருடங்களுக்கு முன்பதாக சொன்ன காரியங்கள் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் நடக்கலன்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? எத்தனையோ நாட்களாக சொன்ன காரியங்கள் உங்க வாழ்க்கையில் இன்னும் நடைபெறவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? 2000 ஆண்டு ஊழியத்தை தொடங்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், தேசங்களுக்கெல்லாம் கொண்டு செல்வேன் என்று சொன்னார். ஆனால் நடைபெற்றது எப்பொழுது? 2024ஆம் ஆண்டிலே. சில நேரங்களில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இம்மிடியட்டா நடக்காது. we have to wait. ஆனா காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பலன் தருகிறார், உருவாக்குகிறார், தகுதியுள்ள பாத்திரமாய் மாற்றுகிறார். அந்த தேசத்துக்கு கால் எடுத்து வைக்கிறதுக்கு தகுதியுள்ள பாத்திரமாய் மாற்றுகிறார். அந்த இடத்துல கர்த்தர் பயன்படுத்துகிறதற்கு ஒரு முதிர்ச்சியை ஞானத்தையும் கொடுத்து கர்த்தர் கொண்டு போகிறார். நீங்க நினைக்கிறீங்க எல்லாமே ஆண்டு லேட் ஆக்குறார். இல்லைங்க, கிரேட்டா தான் செய்யறாரு, கரெக்டா தான் செய்யறாரு. சோர்ந்துராதீங்க, அதற்கு தகுதி உள்ளவனாய் மாற்றுகிறார். சொல்லுங்க, தகுதி உள்ளவனாய் மாற்றும். எந்த ஒரு ஆசீர்வாதத்துக்கும் கர்த்தர்ட்ட சொல்லுங்க, என்னை தகுதி உள்ளவனாய் மாற்றும். எந்த காரியம் வந்தாலும் கர்த்தர்ட்ட சொல்லுங்க, என்னை தகுதி உள்ளவனாய் மாற்றும். நான் தகுதியற்ற பாத்திரமாய் இருக்கிறேன், என்னை தகுதி உள்ள பாத்திரமாய் மாற்றும் என்று சொல்வீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நெடுநாட்களாய் தடைப்பட்டதை இன்றைக்கு கூட கர்த்தர் கொண்டு செய்து முடிக்க கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். சொல்லும் பொழுது வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன், இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். Take this prophetic word, receive it in Jesus name. Amen, amen, amen. God bless you. இன்றைக்கு பிறந்தநாள் திருநாள் காண்கிறவர்களை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதியஸ்தர்களை விசேஷமா ஜெபிக்கிறேன். செத்த உறுப்புகள் உயிர் அடையட்டும். Amen, amen, amen. God bless you.